சிறுகதை. திகிலிரவு. காட்டின் அமானுஷ்ய அமைதியை மெதுமெதுவாய் தன் காலடி ஓசையால் கலைத்து அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தான் ராஜேஷ். தொலைவில் தெரிந்த தெருவிளக்குகளும் மின்னி மின்னி மறைந்து அவன் தலை மறைந்ததும் தன்னிச்சையாய் ஒளி மறைந்து உறக்கத்தில் தள்ளப்பட எந்த ஒரு எடக்கும் மடக்கும் இன்றி தன் நடையை தொடர்ந்தான் ராஜேஷ். தன் பின் கேட்ட வேறொரு காலடி ஓசையில் திடுகிட்டு நின்றான். சுற்றி எங்கிலும் மரங்கள், அடர்ந்த வெளிச்சமும் வரவிடாது இருளை பூசிக்கொண்டிருக்க, நிலவனவோ எப்போதோ தன் வேலையை முடித்து மறுவேளை பார்க்க எதிர் திசையில் சென்றிருந்தான். ராஜேஷின் கோழி குண்டு கண்கள் அங்குமிங்கும் நடனமாட, தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கியவன் திகில் கலந்த பார்வையை சுற்றி சுழலவிட்டு ஓரடி முன்னோக்கி எடுத்து வைத்தான். அவன் பின் முன்பை போலவே மீண்டும் ஒரு காலடி ஓசை தெளிவாய் கேட்க, ராஜேஷின் இதயத்தில் பயபந்து மெதுவாய் உருள தொடங்கியது. பேய் கதைகளில் உள்ளவை போல் பின் ஒரு சத்தம் கேட்டால் எவனுக்குத்தான் பயம் இருக்காது? 1000 தான் இருந்தாலும் அம்மாவின் வார்த்தைகள் காதில் விழ, நடு ஜாமத்தில் போனா காத்து கருப்பு அண்டரும் சாமி, காத்தால போய்க்கலாம்யா என்ற சொல்லை மீறி மதுரை வீரன் கணக்காய் வந்தது தவறுதான் என புத்தி முழக்கமிட்டது. இப்போது புலம்பி புரோஜனம் இல்லை என மனம் சத்தமிட, வேறு வழி தேடி கண்கள் அலைபாய்ந்த நேரம் அவனின் செவி அருகில் அதிக சத்தத்துடன் அவன் கழுத்தை தீண்டியது அந்த மூச்சுக்காற்று. ஒரு நொடி கண்களை 4 மீட்டர் அகல விரித்த ராஜேஷ் மெதுவாய் தலையை மட்டும் திரும்பி பார்க்க, கோரமாய் கத்திக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது ஒரு திகில் முகம். அம்மா என அலறிக்கொண்டே கீழே விழுந்த ராஜேஷ் பதறி போய் கண்களை திறக்கவும், அவன் முன் இருந்த அந்த பயமுறுத்தும் முகம் எங்கோ காணாமல் போயிற்றது. சில நொடிகளில் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்த ராஜேஷின் இதயம் 100 மீட்டர் வேகத்திற்கு செல்லும் இன்ஜினை போல வேகமெடுத்து துடித்து கொண்டிருக்க, சற்றென அவன் முன் ஒரு உருவம் பயங்கரமாய் கத்திக்கொண்டே தலை விரித்து ஓடி வந்தது. அதை கண்ட அமர் வாயடைத்து உறைந்து நிற்க, அவன் நகரும் முன் அவனை நெருங்கியிருந்தது அந்த பயங்கரமான பேய். அவன் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் தூக்க, ஐயோ பேய் என அலறிய ராஜேஷ் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தான். மூச்சு முட்டி கழுத்திலிருந்த வலியை போக்க கைகளால் தேய்த்தவன் வாயாலும் மூக்காலும் மாற்றி மாற்றி மூச்சு விட்டு எழுந்து நின்றான். மீண்டும் இப்போது அவ்விடம் முழுவதிலும் நிசப்தம் கூடியிருக்க, உடலில் எழுந்த நடுக்கத்தை மறைக்க எண்ணாத ராஜேஷ் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தவாறே பேச ஆரம்பித்தான். வேண்டாம், நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன், என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் அப்படியே போயிடுவேன் என கூற வந்தவன் அதற்கு மேல் தொடர இயலாமல் திக்கி திணற அவன் முன்னாடி 10 அடி தூரத்தில் இருளில் இருந்த மரத்தின் பின்னிருந்து தலையை மட்டும் எட்டி கொண்டு பார்த்தது அந்த பேய். அதை கண்டு அவனது இதயம் மீண்டும் வேகமெடுத்து துடிக்க, தலைக்கு மேல் ஏதோ பாய்வதை போல் பிரம்மைகள் தோன்ற, தலையை சிலுப்பி விட்டு பார்த்தவனுக்கு அவ்விடத்தில் இப்போது அந்த பேய் தெரியவில்லை. மாரியாத்தா, காளியாத்தா, செல்லாத்தா என மட்டும் எப்படியாவது காப்பாத்திடுங்க ஆத்தா என மனசுக்குள் அனைத்து ஆத்தாக்களும் ஒரு விண்ணப்பத்தை போட்டவன் இப்போது கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுத்தவாறு மெதுவாய் அங்கிருந்து நகர பார்க்க, சரியாக அவன் முன் மேலிருந்து ஏதோ ஒன்று தொபக்கென்று குதித்தது. மிரண்டடித்து பின் நகர்ந்த ராஜேஷ் அவன் முன் எதுவுமில்லாததைக் கண்டு பயபந்தை மேலும் உருளவிட்டு தயங்கி தயங்கி ஒரு கையை மட்டும் நீட்டி நீட்டி, ஏதேனும் கண்ணிற்கு தெரியாத மனிதன் நிற்கிறானோ என உணர முயற்சிக்க, 2 நிமிடங்களுக்கு ஒன்றும் அகப்படாத அவனின் கரத்தில் திடீரென ஏதோ ஒன்று சிக்கியது. வளவளவெனவும் கொழ கொழவென்ற எதையோ ஊற்றியதை போல் இருக்க,
என்னடா இது என கண்களை திறந்து பார்த்த தன் கையில் பாதி வெட்டப்பட்ட ஒரு கையிலும் அது அணிந்திருந்த பழைய மாடல் கை கடிகாரத்தின் மீதும் இரத்தம் காயாது இருப்பதைக் கண்டு அந்த காடே அதிர அலறிக்கொண்டு அதை அப்படியே போட்டுவிட்டு ஓடத் திரும்பினான். அவன் ஓட எத்தனைக்கும் முன்பே திடீரென ஒரு பயங்கரமான பேய் அவன் முதுகில் ஏறி அமர அதில் கத்திக்கொண்டு கீழே விழுந்தான் ராஜேஷ். ராஜேஷ், டேய் எழுந்திருடா என யாரோ முகத்தில் சற்றென தண்ணீரை தெளிக்கவும் கண்களை பட்டென திறந்த ராஜேஷ் அவன் முன் அவனின் அம்மா முகத்தில் பாதி கலவரத்துடன் நிற்பதைக் கண்டு அனைத்தும் நினைவு பெற்று, எம்மோ என்ன காப்பாத்துமோ, என்ன ஏதோ ஒரு பேய் காவு வாங்க பாக்குது, சீக்கிரம் என்ன காப்பாத்திடுமா, வீட்டுக்கு கூட்டியாந்துடு ஆத்தா என அவர் காலை கட்டிக்கொண்டு அழுது கதறினான். அம்மா, டேய் கூறு கெட்டவனே, கனவு கண்டுட்டு உளறியா? இதுக்குத்தான் நேத்தே அந்த பேய்மலை வீட்டுக்கு போவாதன்னு சொன்னேன். கேட்டியா நீ? ராத்திரி பித்து பிடிச்ச மாதிரி வந்து படுத்துட்டு இப்போ ஏன் உசுரை வாங்கிக்கிட்டா கிடக்கா? போய் தண்ணிய பிடிச்சிட்டு வா, லாரிக்காரன் போயிட போறான் என்றவாறு 2 சில்வர் குடங்களை அவனிடம் கொடுத்துவிட்டு இன்னும் கரித்து கொட்டியவாறு சென்றார். கனவா என தலையை சொரிந்தவாறு சுற்றி பார்த்தவன் அவனது அறையில் கீழே கிடப்பதை உணர்ந்து, அட ஆமா கனவு என பெருமூச்சு விட்டான். இப்போதே தமிழ்நாட்டின் எல்லைக்கு சென்றிருந்த ராஜேஷின் உயிர் அவனிடமே மீண்டும் வந்தது. ஏதோ யமதர்மனிடம் தப்பியதாய் எண்ணிய ஆழ பெருமூச்சு இழுத்து விட்டவன் தன் தாய் கூறியதைப் போலவே குடங்களை எடுத்துக்கொண்டு தண்ணீர் லாரி அருகே சென்றான். தண்ணீர் லாரி அண்ணனும் ராஜேஷை கண்டதும் புன்னகைக்க குடத்தை அந்த அண்ணனிடம் கொடுத்தவன் எதேர்ச்சையாய் தன் இடது கரத்தை பார்த்துவிட்டு உடல் சிலித்து அங்கேயே மயங்கி விழுந்தான். லாரி அண்ணன் டேய் தம்பி என்றவாறு அவனை பிடிக்க முன்வர கீழே சரிந்து விழுந்த ராஜேஷின் கைகளில் இருந்து கொண்டு அவரை பார்த்து மின்னியது. ராஜேஷுக்கு காட்டில் கிடைத்த கையில் இரத்தம் படிந்து இப்போது காய்ந்து போய் இருந்தது அதே கை கடிகாரம்.